இன்னைக்கு ஒரு தரமான மேட்ச் டே விலாக் தான். அதுவும் இல்லாமல் வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு அதிசயமும் இருக்குது. நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பெங்களூர் மேட்ச் சீரீஸில் இது 6வது வீடியோ. ப்ராக்டிஸ் மேட்ச்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். என்னடா பங்காளி ஜெர்சி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு ஜெர்சி லவர். அதுவும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்க பேரே வேறு. ஸோ எப்பயும் போல் போய் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஒரு ஐடி கம்பெனி மேலே விளாட்ற ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச். அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, நம்மள மாதிரி லோக்கல் கையை தான் உள்ளே விளாட்றாங்க. மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. நம்ம வேறு இந்த அல்சூர் ஏரியா பசங்க கூட தான் விளாண்டுட்டு இருந்தோம். அந்த லோக்கல் ஏரியா பசங்க கூட விளாட்றப்ப நமக்கு நம்ம ஊர்லேயே விளாட்ற மாதிரி ஒரு ஃபீலு. ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். டஃப்பாக போச்சு. மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தோம். காலில் மட்டும் நான் கோல் அடிக்க மாட்டேன், கையிலையும் நான் கோல் அடிப்பேன்னு சொல்லி கையிலேயே அண்ணன் கோல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு அதிசயம் இருக்குன்னு சொன்னால, இந்த கோல் கீப்பராக ஒருத்தர் முதுகில் அடி வாங்குறாரு பார்த்தீங்களா, அவர் தான் அந்த அதிசயம். அது என்ன நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஆட்டத்தை போட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் வின் பண்ணோம். அது 2வது கதை இருக்கட்டும். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து வார்ம் டவுன் பண்ணிட்டு காலையெல்லாம் ஆத்திட்டு சரி வாங்க டீ குடிக்க போகலான்னு போயாச்சு. அங்கே போன பிறகுதான் அந்த ஏரியா பசங்கள்லாம் சொல்கிறாங்க, இவரோட வயசு எத்தனைன்னு கேட்டாங்க. நானும் ஒரு 28 35 அப்படின்னு நினச்சா, இவருக்கு வயசு வந்து அடுத்த மாதம் வந்தால் 42ஆமா. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் ரெகுலராக ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தீங்க, அது உங்களுக்கு இளமையாகவே வச்சுக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இளமையாக வச்சுக்குமான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக இளமையாக வச்சுக்கும். சரி, நம்ம அடுத்து ஒரு மேட்ச் டேலையோ இல்லை ப்ராக்டிஸ் டேலையோ நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க. லெட்ஸ் ஃபுட்பால் நண்பர்களே.